ஒரு கிராமத்தில் ஒரு மிகப்பெரிய பணக்காரன் இருந்தான். ஏகப்பட்ட சொத்து பத்து ஆயிரக்கணக்கான ஏக்க சொன்னான். அவன் எப்படி நான் கடவுளை அடையணும்னு ஆசைப்பட்டான். எங்கெங்கேயோ போனால் எவ்வளோ முயற்சி பண்ண கடவுளை அடையவே முடியல, அறிய முடியல. மனசு வந்து போய் அப்படியே ஒரு வழியில் இருக்கும். கல் மேலே உட்காந்தான். அது பக்கம் ஒரு ஏழை விவசாயி பாட்டு பாட்டு வந்தான் ஜாலியாக. இங்கே வாப்பா, எதுக்கு பாட்டு பாடுறேன்? கடவுளை நினச்சி பாட்டு பாடுறேன், கடவுளை நான் அறிஞ்சிட்டேன், கடவுள் எனக்கு அருள் கொடுத்தாரு அப்படின்னா. ஏய், நான் இவ்வளோ நாள் அடையிறேன், முயற்சி பண்ணி எனக்கு கிடைக்கல, உனக்கு மட்டும் எப்படி கிடைச்சா கடவுள்? என்கிட்ட பணம் இல்லை, கடவுள் இருக்கு. பணத்தை இவ்வளோ வச்சுருக்கீங்க, நீங்கள் எப்படி கடவுள் வருவார்? அப்புறம் என்ன பண்ணணும்? பணத்தை பாரு பிடிச்ச மக்களுக்கு கொடுங்க, ஏழை வாழைகளுக்கு கொடுங்க, அப்புறம் பாரு கடவுள் தன்னா கூட வருவார்னு. உடனே அவன் உனக்கு முதல்ல பணம் தானே, இந்த வாங்கிக்கன்னு சொல்லி பெரிய பொற்காசுகள் ஒரு மூட்டை கொடுத்தா. அந்த மூட்டையை கொடுக்கும்போது இவன் ஏழை வாங்க மாட்டேன்ட்டான். நானும் ஒன்றா நானும் கடவுள் அறியாமல் போகணுமா? இது ஒரு ஆளுக்கு பல்காக கொடுக்காதீங்க, எவ்வளவோ ஏழை இருக்காங்க, சாப்பாடு கொடுங்க, ட்ரெஸ் எடுத்து கொடுங்க, கல்வி செலவு செஞ்சீங்க அப்படிலாம் சொன்னான். சொன்ன பிறகு அந்த பணக்காரர் இந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சார். அழகாக கடவுளாக இருந்தார். உண்மை பணம் நமக்கு பிளாக் பண்ணும், கடவுளை அறிவார். பணத்தை எடுத்தாச்சுன்னா கேட்டு ஓப்பன் ஆகிருந்தார். ரயில் பணம் வருது, கேட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. அதுபோல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.